ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பின் சென்றான். மார்க் 10:52 சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு அன்போடு பர்திமேயை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பர்திமேயு, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுத்து, நீ போகலாம் என்று சொன்ன போதிலும் கூட அவன் தன் வீட்டுக்கு போகவில்லை, இனத்தாரிடம் போகவில்லை, இயேசுவையே பின்தொடர்ந்தான். ஒரு முறை 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். தங்களை ஆசாரியனுக்கு காட்டப் போகையில் 10 பேரும் குணமாக்கப்பட்டார்கள். அதில் 9 பேர் அவரிடம் வரவே இல்லை. ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். இந்த பர்திமேயு நன்றி செலுத்தினது மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றும் பாக்கியத்தையும் பெற்றான். சில ஆண்டுகளுக்கு முன்பு கண் தெரியாத ஒரு வாலிபனை சுவிசேஷ கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஊழியர் மிகுந்த மனதுருக்கத்தோடு அவனுக்காக ஜெபித்த போது அவனுடைய கண்களை கர்த்தர் அற்புதமாய் திறந்தார். மறுநாள் அந்த கூட்டத்திற்கு வந்து சாட்சி சொல்லும்படி ஊழியர் சொல்லி அனுப்பியிருந்தார். அவனோ வரவில்லை. அடுத்த நாளும் வராததால் ஊழியர் அவனை தேடி அவனது விலாசத்துக்கு சென்றார். அவன் சொன்னான், 3 வருடத்திற்கு முன்பு திடீரென்று கண் குருடானது. அதிலிருந்து ஒரு சினிமாவை கூட நான் பார்க்கவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக வந்த எல்லா சினிமாக்களையும் பார்த்துவிட்டு பிறகு சாட்சி சொல்லலாம் என்று எண்ணினேன் என்றான். ஆனால் இந்த பர்திமேயுவோ கண் திறக்கப்பட்டவுடன் தன்னுடைய இனத்தவர்களை காண வேண்டுமென்று விரும்பவில்லை. உலக உல்லாசங்களை அனுபவிக்க வேண்டுமென்று விரும்பவில்லை. தியாகத்தோடு இயேசுவையே பின் செல்ல விரும்பினான். இயேசுவை பின்பற்றுவது சாதாரண காரியமல்ல. பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க வேண்டியதிருக்கும். பரிசேயரின் சதியையும் சிலுவையின் கொடுமையும் சகிக்க வேண்டியதிருக்கும். ஒரு முறை ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57, 58 வசனங்கள். அவரை பின்பற்றுவேன் என்று சொல்கிறவர்கள் அநேகம் பேராயிருந்தாலும் அவருக்காக சொகுசான நித்திரையும் வசதியான படுக்கையும் இன்பமான உலக வாழ்க்கையை விட்டுவிட எல்லாருமே முன் வருவதில்லை. இயேசு சொன்னார், மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவப்பிள்ளைகளே, அவரோடு நீங்களும் பாடுகளை சகித்து அவரையே பின்பற்றுவீர்களானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் சீயோன் பர்வதத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு என்றென்றைக்கும் நிற்பார்கள். இன்றைய நினைவிற்கு லூக்கா 9:62, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 91, 92 மற்றும் 93 சங்கீதங்கள். மாலை ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-13 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.